I greet all of you in the wonderful, matchless name of the resurrected, ascended Christ. உயிர்த்தெழுந்த பரமேறி சென்ற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். Jesus is not in the tomb. இயேசு கிறிஸ்து கல்லறையில இல்ல. He is resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். After 40 days, 40 நாள் சென்ற பிறகு he ascended. அவர் பரமேறினார். Where are you now? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? Holy Spirit is asking. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். It is high time for you to come out of your tomb. உங்களுடைய அந்த கல்லறையிலிருந்து வெளியே வருகிறதான உச்சக்கட்ட நேரத்துக்கு வந்து விட்டீர்கள். If you are in the tomb of family problems, ஒருவேளை குடும்ப பிரச்சனைங்கற கல்லறையில இருந்தா you can resurrect. இன்றைக்கு நீங்க உயிர்த்தெழலாம். And meet and make a witness and ascend. ஒரு சாட்சியாய் நின்று நீங்களும் பரமேறலாம். This is a season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். You cannot be in the tomb. நீங்கள் கல்லறையில் இருக்க முடியாது. Jesus came out. இயேசு வெளியே வந்தார். If Jesus came out, இயேசு வெளியே வருவார். you can come out. நீங்களும் வெளியே வரலாம். Amen. Amen. Jesus came out. இயேசு வெளியே வந்தார். You can come out. நீங்களும் வெளியே வரலாம். If you are in the tomb of sickness, ஒருவேளை வியாதிங்கற கல்லறையில் இருந்தா may you come out. நீங்க வெளியே வரலாம். If you are in the tomb of family problems, குடும்ப பிரச்சனை கல்லறையில் you இருந்தா can come out. நீங்க வெளியே வரலாம். If you are in the tomb of financial problems, பொருளாதாரங்கற பிரச்சனையில் இருந்தா you can come out. நீங்க வெளியே வரலாம். If you are in the tomb of confusions, குழப்பங்கற கல்லறையில் இருந்தா you can come out. நீங்க வெளியே வரலாம். No more tombs. இனி கல்லறைகள் இல்ல. The tomb of Jesus is opened. இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. The power of resurrection is in you. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே. Why the power of resurrection is given to you? உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. It is to ascend in the realms and dimensions. அது மண்டலங்களுக்குள்ளே பரிமாணங்களுக்குள்ளே நான் பிரவேசிக்க. This is a season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். Don't you remember last time I was speaking that what you could not do 30 years, you can do it in these 3 years. நான் கடந்த விஷயம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடந்த 30 வருஷமா செய்ய முடியாத கர்த்தர் 3 வருஷத்துல உங்களை கொண்டு சாதிக்க வைப்பார். For whom? எதற்காக? With whom? யாருக்காக? Hallelujah. The people who are ready to ascend. யாரெல்லாம் பரமேற ஆயத்தமா இருக்கீங்களோ? People who are ready to ascend into the dimensions. யாரெல்லாம் அந்த மண்டலங்களுக்குள்ளே பரமேற ஆயத்தமா இருக்கீங்களோ? People who are ready to ascend into the realms. அந்த பரிமாணங்களுக்குள்ள பரமேற ஆயத்தமா இருக்கீங்களோ? Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். He ascended. அவர் பரமேறினார். He is waiting for you to ascend. நீங்களும் பரமேற அவர் காத்திருக்கிறார். To capture the realms. அந்த மண்டலங்களை பிடிக்க. To capture the nations. தேசங்களை பிடிக்க. To get the hidden treasures. மறைவான பொக்கிஷங்களை பெற. To understand the revelations. அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள. Understand the seasons. காலங்களை அறிந்து கொள்ள. Put your hands and glorify him. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி. Lefina semene hasiante. Hallelujah. Hallelujah. Mark chapter 16 verses 4 to 8. மார்க் 16 அதிகாரம் 4 லிருந்து 8. When they looked up, they saw that the stone had been rolled away, for it was very large. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். And entering the tomb, they saw a young man clothed in a long white robe, sitting on the right side, and they were alarmed. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். But he said to them, do not be alarmed. You seek Jesus of Nazareth, who was crucified. He is risen. He is not here. See the place where they laid him. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். But go tell his disciples and Peter that he is going before you into Galilee. There you will see him as he said to you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். So they went out quickly and fled from the tomb, for they trembled and were amazed, and they said nothing to anyone, for they were afraid. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். Hallelujah. Hallelujah. This speaks about
the resurrection of Jesus. இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. Jesus is Alpha and Omega. He is the beginning and the end. He knows the end in the beginning. இயேசு கிறிஸ்து அல்பாவும் ஒமேகாவானவர், ஆதியும் அந்தமுமானவர், உங்க முடிவை ஆதியிலே அறிந்து வைத்திருக்கிற தேவனவர். He resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். He entrusted an angel. அவர் ஒரு சீஷனை நம்பி We கொடுத்தார். could see that they saw a young man clothed in a long white robe. இங்கே நாம் பார்க்கிறோம் வெள்ளையங்கி தரித்தவனாய் ஒரு வாலிபனை இவர்கள் கண்டார்கள். The angel was assigned there to speak to the women who are coming to see the tomb. அந்த கல்லறையை பார்க்க வந்த ஸ்திரீகளிடத்தில் பேசும்படியாக ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருந்தார். That angel was appointed by God. அந்த தூதன் தேவனாலே நியமிக்கப்பட்ட தூதன். Today on this said day, இன்றைக்கும் இந்த நாளிலே called by God, anointed by God, appointed by God, I stand in front of you in this altar as the representative of God to tell you something. தேவனாலே அழைக்கப்பட்டவராக, நியமிக்கப்பட்டவராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தேவனுடைய பலிபீடத்தில் நின்று உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக நான் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன். God is telling me something. கர்த்தர் ஒரு காரியத்தை என்னிடத்தில் To சொல்லுகிறார். speak to the church. சபையினிடத்தில் பேசும்படியாக. It is high time for the ascension. இது பரமேறதுக்கான உச்சபட்ச நேரம். You cannot roam around here. நீங்க அங்கங்க சுற்ற முடியாது. When you went to the baptism tank, நீங்க பேப்டிசம் டேங்குக்கு போனீங்க. you were buried. அங்க அடக்கம் செய்யப்பட்டீங்க. When you came out, வெளியே வந்தபோது you were resurrected. நீங்க உயிரோடு எழுந்துட்டீங்க. These things happened in one sparkle of second. அது ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்தது. Your burial in the realm of the spirit happened when you went down to the water. எப்பொழுது நீங்கள் ஜலத்துக்குள்ளாக சென்றீர்களோ ஆவியின் மண்டலத்தில் நீங்கள் அடக்கம் When you செய்யப்பட்டீர்கள். came out, நீங்க வெளியே வந்தபோது it is as if Jesus who was buried came out and resurrected. அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு வெளியே வந்தாரோ அதே போல நீங்களும். That power of resurrection is in you. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள. For what? எதுக்குங்க? After the 40 days, 40 நாளுக்கு அப்புறம் Jesus ascended. இயேசு கிறிஸ்து பரமேறினார். Amen. Amen. He could not roam around here. அவர் அங்கங்க சுற்றல. He appeared before the people who doubted. அவங்க சந்தேகப்படுகிறவரிடத்தில் இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். Made sure that the people to understand that he is not in the tomb, he came out. அவர் கல்லறையில் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி காண்பிக்கத்தக்கதாக அவர் அப்படி செய்தார். When the people came close to him, ஜனங்கள் அவரிடத்தில் கிட்ட வந்தபோது he said, "Don't come and touch me. அவர் சொன்னார், வந்து என்ன தொடாதே. Let me go." நான் போகட்டும். He ascended. அவர் பரமேறினார். Then he sent the Holy Spirit. பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். Now Holy Spirit is here. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கே. First the world heard the voice of God, Father God. முதல்ல பிதாவினுடைய சத்தத்தை உலகம் கேட்டது. It was thunder and light and smoke. அது ஒரு இடி முழக்கத்தையும் ஒரு மின்னலையும் போன்ற ஒரு சத்தமாக இருந்தது. Hallelujah. Hallelujah. Then the Jesus came. இயேசு கிறிஸ்து வந்தபோது He went. அவர் சென்றார். Now Holy Spirit came. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் He வருகிறார். is with us. அவர் நம்மோடு கூட. He is the counselor with us. ஆலோசகர் நம்மோடு. Now இப்போ the King of Glory is going to come. மகிமையின் ராஜா வரப்போகிறார். He is going to come to take his church. அவர் தன்னுடைய குமாரர்களை அழைத்துக் கொள்ள He is வரப்போகிறார். preparing a home. ஒரு வீட்டை ஆயத்தம் And செய்கிறார். he is coming to take the bride. அவர் மணவாட்டியை கூட்டி செல்ல வருகிறார். Something great is happening. ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது. Hallelujah. Hallelujah. I am not going to speak about the resurrection. நான் உயிர்த்தெழுதலை குறித்து பேச போறதில்லை. That time is over. அந்த நேரம் முடிஞ்சு. I am going to speak about the ascension. நான் மேலே ஏறி வருகிறதை குறித்து பேசுகிறேன். When you are ascended நீங்க பரமேறும்போது and you went into the realms, நீங்க மண்டலங்களுக்குள்ள பிரவேசிக்கும்போது when you speak, நீங்க பேசும்போது it is creatable. அது உருவாகும். You will see நீங்க பார்க்கும்போது the hidden secrets of the King of Glory. மகிமையின் ராஜாவினுடைய மறைவான ரகசிய பொக்கிஷங்களை பார்ப்பீர்கள். Go. போங்க. Ascend. பரமேறுங்க. Capture. பிடிங்க. And deliver the people. ஜனங்களை விடுவீங்க. When you speak, பேசும்போது you take over everything. நீங்கள் எல்லாம் You சுதந்திரிக்கிறீர்கள். have taken over. நீங்கள் எல்லாவற்றையும் You சுதந்திரிக்கிறீர்கள். are called நீங்க for அழைக்கிறீர்கள் a turnaround ஒரு திருப்புமுனைக்கு and a takeover. பற்றிக் கொள்வதற்கு. You are called நீங்கள் அழைக்கப்பட்டது for the turnaround and takeover. திருப்புமுனைக்காகவும் கைப்பற்றுவதற்காகவும். Not to cry. அழுவதற்காக அல்ல. Hey, hallelujah. Hallelujah. This is a season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். Acts chapter 1 verses 9. அப்போஸ்தலர் 1:9. Hallelujah. Hallelujah. Now when he had spoken these things while they watched, he was taken up and a cloud received him
out of their sight. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And while they looked, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அப்போஸ்தலர் 1:9 looked steadfastly towards heaven. As he went up, behold, two men stood by them, white apparel. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, who also said, Men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus who was taken up from into heaven will so come in like manner as you saw him go into heaven. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Jesus ascends to heaven. இயேசு கிறிஸ்து பரமேறினார். He is ascended into heaven. அவர் பரலோகத்திலே ஏறினார். When are you going to ascend? நீங்க எப்பங்க பரமேற போறீங்க? Your body can be here, உங்களுடைய சரீரம் இருக்கணும், but your spirit can go there. ஆனா உங்க ஆவி பரமேற முடியும். Amen. May you have that visitation. நிறைய பேர் அந்த தெய்வீக சந்திப்பை May you have பெறுவீர்கள். that ascension. அந்த பரமேறுகிற அனுபவம் உண்டாகட்டும். Apostle Paul ascended அப்போஸ்தலர் பவுல் பரமேறினார். repeatedly many times. தொடர்ச்சியாக அடிக்கடி. That is why we received these revelations in all the epistles. அதனால தான் அவர் எழுதின எல்லா அந்த நிருபங்களையும் நாம் வெளிப்பாடுகளை So the Bible பெற்றிருக்கிறோம். says he was taken up, வேதம் சொல்கிறது அவர் and எடுத்துக்கொள்ளப்பட்டார். a cloud received him out of their sight. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And while they looked steadfastly towards heaven, as he went up, behold, இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, and who also said, Men of Galilee, why do you stand gazing up into heaven? கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? This same Jesus who was taken up from you into heaven will also come in like manner as you saw him into the heavens. உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Hallelujah. Hallelujah. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Hallelujah. Hallelujah. Before he comes, அவர் வருகிறதுக்கு முன்பதாக, before he comes, அவர் வர முன்னாடி you can do one thing. நீங்க ஒரு காரியத்தை செய்யலாங்க. You can ascend. நீங்கள் பரமேறலாம். Amen. Amen. The war in the realm started. அந்த மண்டலங்களில் இருக்கிறதான யுத்தம் ஆரம்பமாயிருச்சு. The war in the atmosphere already started. வளி மண்டலங்களில் இருக்கிற யுத்தம் ஆரம்பமாயிருச்சு. Hallelujah. Hallelujah. How long you will roam around here? எவ்வளவு நாள் தான் ஊர்லயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க? And thinking and crying and pleading for your problems. உங்களுடைய பிரச்சனைக்காக அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு. Amen. Amen. You can ascend into the realm of Yahweh God. நீங்கள் யெகோவா தேவனுடைய மண்டலங்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். That is what Paul did. அதைத்தான் பவுல் செய்தார். If Paul could do it, பவுல் செய்ய முடிஞ்சுனா you can also do it. நீங்களும் செய்யலாம். Heaven is waiting for your ascension. பரலோகம் உங்களை பரமேறுதலுக்காக காத்திருக்கிறது. 2 Corinthians chapter 12 verses 2 says, 2 கொரிந்தியர் 12:2 இவ்வாறாக சொல்லுகிறது. I know a man in Christ who 14 years ago, whether in the body I do not know, or whether out of the body I do not know, God knows, such a one was caught up into the third heavens. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். Hallelujah. Hallelujah. Paul is speaking about his spirit. பவுல் தன்னுடைய ஆவியை குறித்து பேசுகிறார். Born again is a spirit man. மறுபடியும் பிறந்தது ஒரு ஆவி. Repeatedly I used to say, நான் திரும்ப சொல்கிறேன், the word is spirit. ஒரு வார்த்தை ஒரு ஆவி. God is spirit. கர்த்தரும் ஆவி. Born again is a spirit. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது ஆவி. If you are a born again, நீங்க மறுபடியும் பிறந்தவர்னா, if I preach 10 hours, நான் 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் you will not sleep. நீங்க தூங்க மாட்டீங்க. You will not yawn. நீங்க கொட்டாய் விட மாட்டீங்க. You will not look here and there. நீங்க வேடிக்கை பார்க்க மாட்டீங்க.
Why you are? ஏன் அப்படி செய்றீங்க? Why you are sleeping? ஏன் தூங்குறீங்க? Why you are running? ஏன் கொட்டாய் விடுறீங்க? Because there is so much flesh in you. ஏன்னா அவ்வளவு மாம்ச கிரியை செய்து You must kill your flesh. உங்களுடைய மாம்சத்தை கொலை The flesh செய்யணும். must be chopped. அந்த மாம்சம் துண்டு The spirit துண்டாக்கப்படணும். man must rise up. ஆவி மனுஷன் எழும்பணும். He must subdue the soul man and the body man. நீங்க ஆத்தும மனிதன சரீர மனிதன கீழ்ப்படுத்தணும். Hallelujah. Hallelujah. Lefinala sehede. Elias teide. Rabana sehele siante. Amthora shikhanala siante. Hallelujah. Hallelujah. Spirit. ஆவி. Paul is speaking about his spirit man. பவுல் இங்க ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறார். That is what he said. அதைதான் அவர் சொல்லுகிறார். I know a man in Christ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு who மனுஷனை was 14 years ago. 14 வருஷம் முன்னே When in the body I do not know. Whether in the body I do not know. சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே Or இருந்தானோ whether out of the body I do not know. சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன். God knows. தேவன் அறிவார். But he knows it. ஆனா அவருக்கு தெரியும். He humbled himself. அவர் தன்னை தானே தாழ்த்தினார். That many never had this kind of experience. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்ல. He speaks it openly. அவர் பொதுவான இடத்துல The பேசுகிறார். people will be offended. ஜனங்கள் பாதிக்கப்படும். Even the 12 disciples who walked with him, இயேசு கிறிஸ்துவோட அந்த 12 who சீஷர்கள் கூட ate with him, அவரோடு கூட who சாப்பிட்டவர்கள், climbed the hills, மலையில அவரோடு walked ஏறினவர்கள், through the valleys, அந்த பள்ளத்தாக்கிலே and நடந்தவர்கள், had voyage in the oceans. அந்த 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 பெருங்கடலில் நடந்தவர்கள். Hallelujah. Hallelujah. They never had this experience. அவர்களுக்கு கூட இந்த அனுபவம் இல்ல. But Paul never walked with him. ஆனா பவுல் இயேசுவோட நடக்கல. He had an encounter. அவருக்கு தெய்வீக I சந்திப்பு. was while he was going to Damascus. அவர் தமஸ்குவின் வீதியில் A light நடந்தபோது fell on him. ஒரு வெளிச்சம் உதித்தது. He fell on the ground. அவர் தரையில விழுந்தார். That was the time of his encounter. அவருடைய தெய்வீக சந்திப்பின் நேரத்துல May you be ascended. நீங்கள் பரமேறுவதாக. Yes, let your spirit come out. உங்களுடைய ஆவி மனுஷன் வெளியே வரட்டும். Only Paul had this experience. பவுலுக்கு மாத்திரம் அந்த அனுபவம் இருந்தது. If you are ready to commit yourself, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க if you ஆயத்தம்னா, want to ascend, நீங்க பரமேறணும்னு விரும்பினா, as Paul went, பவுல் போன இடத்துக்கு you can go. நீங்களும் செல்லலாம். You can go and come back. நீங்களும் சென்று வரலாம். Your body will be left here. உங்களுடைய சரீரம் இங்கே இருக்கும். You are not dying there. நீங்க சாக மாட்டீங்க. Power of resurrection is there. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள. Your spirit is buried in your body. உங்களுடைய ஆவி உங்களுக்குள்ள அடக்கம் That செய்யப்பட்டிருக்கு. body is a tomb. அந்த சரீரம் தான் ஒரு கல்லறை. You can come out. நீங்க வெளியே வரலாம். You cannot live with the world preaching. நீங்க அந்த பழைய பிரசங்கத்துல வாழ முடியாது. கர்த்தர் கண்ணீர் துடைக்குவார், தூக்கி எடுக்குவார், கர்த்தர் உன்னை விடுவிக்குவார். அந்த பழைய பிரசங்கத்துல நிறுத்துங்க. Speak the revelations. வெளிப்பாடுகளை பேசுங்க. This is the season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். What you could not do உங்களால எது செய்ய முடியலையோ last 30 years, 30 வருஷமா you will do it in this 3 years. நீங்கள் இந்த 3 வருஷத்துல சாதிப்பீர்கள். Who? யார் Only the people who ascend. பரமேறுகிற அனுபவம் Not உடையவர்கள். the people who look here and there. அங்கங்க வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல. Not the people come and yarn. சும்மா வந்து கொட்டாய் விடுறவங்க இல்ல. But the people ascend into the realms. மண்டலங்களுக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள். Hey, Matthew, you worked with him. மத்தேயு அவரோடு கூட நடந்தாய் அல்லவா? But you never ascended. ஆனா நீ பரமேறுகிற அனுபவம் இல்ல. You may be telling that you are the senior member of this church. நீங்க சொல்லலாம் இந்த சபையினுடைய மூப்பர் நானுன்னு சொல்லி. You may be telling that before the church started I was in the church. நீங்க சொல்ல இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபையில நான் இருந்தவன் என்று சொல்லி. Who cares? யாருக்கு வேணும்? Who cares? யாருக்கு வேணும்? 12 disciples who walked with him. 12 சீஷர்கள் அவரோடு கூட நடந்தார்கள். அவரோடு சாப்பிட்டார்கள். Did miracles with him. அவரோடு அற்புதம் செய்தார்கள். They knew. அவங்களுக்கு தெரியும். But Paul, ஆனா பவுல், he was deadly against the Christians. அவர் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர். If you speak about Jesus, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது, he and his team will come. அவருடைய ஒரு குழு வருவாங்க. They will arrest you. அவங்க கைது செய்வாங்க. Drag you. இழுப்பாங்க. Kill you. கொலை செய்வாங்க. That was his business. அது அவருடைய வேலை. He got the authority from the people, the high priest. அவர் அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார். அவர் போனார். On horseback. அவர் குதிரை He was வீரர்களோடு going to Damascus. அவர் தமஸ்கு வீதியிலே நடந்தார். Arrest the people and kill them who are speaking Jesus. இயேசுவை பேசுகிறவர்களை கைது செய்து கொலை செய்ய. But the light came. ஆனா வெளிச்சம் வந்தது. Fell on him. அவருக்கு மேலே விழுந்தது. And he fell down. அவர் கீழே விழுந்தார். Yes. That time he had an encounter. அங்கே ஒரு தெய்வீக சந்திப்பு வந்தது. But that man, ஆனா அந்த மனுஷன், that man who stood against Jesus, இயேசுவுக்கு விரோதமாய் நின்ற மனுஷன், who
persecuted Christians கிறிஸ்தவர்களை சோதனைக்குட்படுத்தினவர். And who filed the cases against the Christians. அவர்களுக்கு எதிராக கேஸ் போட்ட பவுல். ஓ He ascended. அவர் பரமேறினார். He ascended. பரமேறினார். Hey, you 12 people walked with him. நீங்க 12 பேர் அவரோடு கூட நடந்தீங்கல்ல? Why you couldn't? ஏன் உங்களால முடியல? I thank God. நன்றி ஆண்டவருக்கு. There was a Patmos prepared for John to ascend. அந்த யோவானுக்கு பரமேறதுக்கு ஒரு பத்மு தீவு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. Are you in your Patmos? நீங்க உங்க பத்மு தீவில் இருக்கீங்களா? That's a place you will ascend. அந்த இடத்துல தான் நீங்கள் பரமேறுவீர்கள். You are roaming around Madurai. மதுரையிலே சுத்திட்டு இருக்கீங்க. You are roaming around your family. ஒரு குடும்பத்துக்குள்ளே வட்டம் அடிச்சிட்டு இருக்கீங்க. That's a reason you cannot ascend. அதனால தான் உங்களால பரமேற முடியல. Don't preach again crucifixion. மறுபடியும் சிலுவையில் அறையப்படுதலை குறித்து பிரசங்கிக்காத. Hallelujah. Hallelujah. Ascension. ஓ பரமேறுதல். And I know a man in Christ who 14 years ago, whether in the body I do not know, or in whether out of the body I do not know. God knows. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை அறிவன். 14 வருஷம் முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார். Hallelujah. Hallelujah. Why he said that way? ஏன் அப்படி சொல்லுகிறார்? People never had that kind of experience. ஜனங்களுக்கு அவ்வகையான அனுபவம் இல்ல. If you do not have that kind of experiences and I have that experiences, you will call me mad. அந்த வகையான அனுபவம் உங்களுக்கு இல்லாம அந்த அனுபவத்தை நான் பெற்றிருந்தேன் என்று சொன்னால் என்ன பைத்தியம் என்று சொல்லி விடுவீர்கள். You will put a question marks. நீங்க கேள்விக்குறிகளை வைப்பீங்க. Your life end up in question marks. உன்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியில தான் முடிஞ்சிருக்கு. Our life is end up in answers. ஆனா எங்களுடைய வாழ்க்கையோ பதில்களிலே முடிந்திருக்கிறது. உங்களுக்கு பதில் வரதில்ல. உங்களுக்கு பதில் வரதில்ல. உங்களுக்கு கேள்வி மட்டும். உங்களுக்கு கேள்வி மட்டும் தான் இருக்கு. That is the reason that Paul spoke in that way. அதனால தான் பவுல் இவ்வகையாக பேசுகிறார். He said I do not know in the body or whether in the body I do not know or whether out of the body I do not know. அவர் சொல்கிறார் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை நான் அறியேன். And he said such a one was caught up in the third heaven. அவர் சொல்கிறார் மூன்றாம் வானம் வரைக்கும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். Hallelujah. Hallelujah. War started. யுத்தம் ஆரம்பமானது. Your system of old fasting, your system of old prayer will never help you. உங்களுடைய பழைய ஜெப நெறிமுறைகளும் உங்களுடைய பழைய உபவாச வழிமுறைகளும் உங்களுக்கு உதவி செய்யாது. Your software is to be updated. உங்களுடைய மென்பொருள் புதுப்பிக்கப்படணும். Your software, your phone, you have a phone and the software is frequently updated. உங்களுடைய போனும் அதுக்குள்ள இருக்கிற மென்பொருளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். If your software in the realm is not updated, you are a religious nut. You will never receive anything. ஆவியின் மண்டலத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய மென்பொருள் புதுப்பிக்கப்படலனா நீங்க ஒரு மத மனுஷனாக மாறி விடுவீர்கள். நீங்க ஒரு மத பைத்தியமாக தான் இருப்பீர்கள். It's high time for you. It's high time for you to be updated. இது உச்சக்கட்ட நேரம் நீங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு. You cannot run after a prophet to lay hands and shake your coconut. ஒரு தீர்க்கதரிசியின் தலைமையில் கை வைத்து அவர் உலுக்குவார் என்று சொல்லி அவர் பின்பதாக ஓடுகிற காலகட்டம் முடிந்தது. You cannot run after a pastor to lay hands. பாஸ்டர் மேல கை வைக்கணும் அவர் பின்பதாக ஓடக்கூடாது. How long? எவ்வளவு நாள்? These poor people who are pouring out 20 hours a day can touch and pray. இந்த பரிதாபமான தேவ மனுஷர்கள் உங்க மேல தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி தொட்டு ஜெபிப்பது எவ்வளவு நாள்? It is good for the new people. அது புதிதானவர்களுக்கு நல்லது. Church, சபையே rise up. எழும்பு. எழும்பு. Ascend. மரமேறு. Control everything. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்து. Reign and rule. ஆளுகை செய். That is the purpose of the appointment of Adam. அதுதான் ஆதாமுடைய நியமத்தினுடைய காரணம். He failed God. அவர் தோற்று போனார். He failed God. அவர் தேவனிடத்தில் தோற்று போனார். Hallelujah. Hallelujah. But the privilege is given to me and you. உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. The place where Adam failed. எந்த இடத்தில் ஆதாம் தோற்று போனாரோ. Second Adam is sent. இரண்டாவது ஆதாம் வந்தார். His name is Jesus. அவர் பெயர் இயேசு. He came. அவர் வந்தார். Finished. முடித்தார். For me and you to reign and rule. நீங்களும் நானும் ஆளுகை செய்ய. Hallelujah. Hallelujah. Ephesians chapter 1 verses 3 says. எபேசியர் 1:13 இவ்வாறாக சொல்கிறது. We are blessed with every spiritual blessings to
ascend into the heavenly places. எபேசியர் 1:3 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Now, இப்போ where are the spiritual blessings? அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? Amen. In the heavenlies. ஓ பரலோக மண்டலத்துல. Why you are not getting? அப்புறம் ஏங்க உங்களுக்கு கிடைக்கல? Not ascending. நீங்க பரமேறல. Not ascending. பரமேறல. You are running after the people. நீங்க ஜனங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. Going after the preachers. பிரசங்க பின்னாடி ஓடுறீங்க. For a prophecy. ஏதோ ஒரு தீர்க்கதரிசனத்துக்காக. How long? எவ்வளவு நாள்? You are wasting your time. உங்களுடைய நேரத்தை வீணாக்குறீங்க. You are making the ministers of God's body weak. தேவ ஊழியருடைய சரீரத்தை சோர்வடைய செய்றீங்க. You are giving the muscle pain. அங்க சதை பிரச்சனை உண்டாக்குறீங்க. Because their only business is to shake your coconut. ஏனா அவங்க வேலை உங்க தேங்காய் மண்டை ஆட்றது மட்டும் தான். But the water is dried up. ஆனா அங்க உள்ள தண்ணி வத்தி போயிருக்கு. வத்தி போயிருக்கு. வத்தி போயிருக்கு. Hallelujah. Hallelujah. Now the capacity to extend into the dimensions where these blessings have been established. எந்த இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு நாம் ஏறி செல்லுகிற ஒரு காலகட்டம். Amen. Amen. I tell you. நான் சொல்லுகிறேன். Hear this message repeatedly 100 times. இந்த செய்தியை 100 விசை திரும்ப கேளுங்க. Or you will not understand it. இல்லனா உங்களுக்கு புரியாது. It is live telecasted. இது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது லைவா. Watch it. மறுபடி பாருங்க. Before you watch, ask the Holy Spirit to make me understand it. பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரே புரிந்து கொள்ள உதவி செய்யணும் ஜெபிச்சிட்டு பாருங்க. If you want to receive any heavenly blessings, ஏதாவது ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை பெறணும்னா you must go and capture it. நீங்கள் ஏறி போய் பிடிக்கணும். Hallelujah. Hallelujah. Your gift is put in a room. உங்களுடைய வரம் அங்க ரூம்ல வைக்கப்பட்டிருக்கு. Amen. 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 Your mother prepared breakfast and put it in the dining table. உங்க அம்மா உணவு ஆயத்தம் செய்து அந்த உணவை மேஜையில வைப்பாங்க. அம்மாவா இல்லையா? ஆமாவா இல்லீங்களா? Where are you? எங்க இருக்கீங்க? You are in the washroom. நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்க. ஐயா அந்த இடம் சாப்பிடுற இடம் அல்ல. அந்த இடம் சாப்பிடுற இடம் இல்ல. அந்த இடத்தை விட்டு வெளியில வா. அந்த இடத்தை விட்டு வெளிய வா. Go to the dining table. அந்த சாப்பாட்டு மேஜைக்கு போ. If you are blessed with the heavenly blessings, நீ பரலோக ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டா ascend. நீ ஏறி போ. Born again can ascend. யாரால ஏறி போக முடியும்? Born again can ascend. மறுபடியும் பிறந்தவர்கள் ஏறி போகலாம். Your spirit can ascend. உங்களுடைய ஆவி ஏறி போகலாம். Your spirit man can go. உங்கள் ஆவி மனிதன் அங்கே செல்லலாம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So you have the capacity to extend into the dimensions where these blessings have been established. இந்த ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதான பரிமாணங்களுக்குள்ளாக மண்டலங்களுக்குள்ளாக உங்களால பிரவேசிக்க கூடும். And then Jesus says, இயேசு சொன்னபோது I give you the key of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். And whatever you lose on this earth shall have been loosed in heaven. நீ பூலோகத்திலே எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். Whatever you bind on this earth shall have been bound in heaven. நீ பூலோகத்திலே எதை கட்டி வைக்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டி வைக்கப்படும். It is Matthew 16:19. அது மத்தேயு 16:19. Flinala roshila zelila setele. The key of heaven. அந்த பரலோக திறவுகோல். Everything is in heaven. எல்லாமே பரலோகத்துல இருக்கு. You must bring it to the world. நீங்க உலகத்துக்கு அதை கொண்டு வரணுங்க. The key is given in your hand. உங்க கையில திறவுகோல் ஆண்டவர் கொடுத்துட்டார். Still இன்னும் you are here. இங்க தான் இருக்கீங்க. You haven't gone there. நீங்க இன்னும் அங்க போல. செத்தட்டு போக வேண்டாம், உயிரோட போக முடியும். உங்க ஆவிக்குரிய மனிதனாலே அசன் பண்ண முடியும். அதை பற்றி காலையில நான் பேசிட்டு செத்ததுக்கு அப்புறம் இல்லங்க, உயிரோடு இருக்கும்போதே உங்க சரீரம் அங்க இருக்கும். உங்க ஆவிக்குரிய மனிதன் பரமேறி காரியங்களை பெற முடியும். The key is in the spirit man. அந்த திறவுகோல் ஆவி மனுஷன்ட்ட இருக்கு. You will not take and you will not deliver. நீங்க அதை எடுக்கலனா உங்களால நீங்க கொடுக்க முடியாது. நீங்க எடுக்கிறதும் இல்ல கொடுக்கிறதும் இல்ல. நீங்க எடுக்கிறதும் இல்ல கொடுக்கிறதும் இல்ல. அப்ப கீயை திருப்பி கொடுங்க. அப்ப தீக்கு அந்த திறவுகோலை திருப்பி கொடுங்க. Why you are keeping the key of heaven? நீங்க ஏன் பரலோகத்தின் திறவுகோலை வைத்திருக்கீங்க? பரலோகத்தின் திறவுகோல் கையில கொடுத்தால் இங்கே எல்லாம் ஓபன் பண்றது, அங்கே போய் ஓபன் பண்ணணும். பரலோகத்தின் திறவுகோலை வைத்துக்கொண்டு இங்கே திறந்து கொண்டிருக்க கூடாது, அங்க போய் திறந்து விட வேண்டும். Esina Hefelo Lebidiosia Zateletiosia Talabalaberdiondo India Frale Hesenia. The key is in your hand. திறவுகோல் உங்க கையில. You read this word 1000 times. இந்த வார்த்தைகளை 1000 வருஷம் படித்திருக்கீங்க. Meditate on Matthew 16:19. மத்தேயு 16:19 தியானிங்க. உலகத்தினுடைய திறவுகோல் அல்ல. உலகத்தினுடைய திறவுகோல் அல்ல. பரலோகத்தின் திறவுகோல். பரலோகத்தின் திறவுகோல். இந்த சபைக்கு ஒரு டோர் இருக்கும். இந்த சபைக்கு ஒரு வாசல் இருக்கும். அத திறக்கன கீ உங்க கையில இருந்த காலையில அதில் அந்த டோர்ல வரதுக்காக நான் தம்பியை கூப்பிட்டாங்க. அந்த டோர் வழியா வரதுக்காக தான் தம்பியை கூப்பிட்டேன். கோல் கனெக்ட் ஆயில்ல. கால் கனெக்ட் ஆகல. The door was locked.
அந்த டோர் அப்ப பூட்டப்பட்டிருந்தது. அது திறக்கணும்னா கீய திறவுகோல் இருக்கிற ஆளை நான் சந்திச்சு ஆகணும். அந்த கதவை திறக்கணும்னா அந்த கதவின் திறவுகோலை இருக்கிற மனுஷனை நான் சந்திக்கணும். I couldn't get. என்னால தொடர்பு கொள்ள முடியல. He made a call, it is not going. It was not going. நான் அழைத்தேன், ஆனா அந்த அழைப்பு செல்லல. So I came through that road. அதனால ரோடு வழியா வந்தேன். Amen. Amen. The key of heaven is in your hand. ஓ, பரலோகத்தின் திறவுகோல் உன் கையில. For what? எதுக்குங்க? Fikele mazlod afna. பரமேறுகிற அனுபவம் பெறுவதற்காக. Suflara shinila sekemala. அங்க இருக்கிற காரியங்களை பற்றி இங்கே கொண்டு வர. And black croshelba nama selevivianta. பரத்தில் இருக்கிற காரியங்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க. Efila rama. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால். If you don't do it. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால். You are sinning against God's plan and purpose. You are not a blessing to the church and the generation. தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்துக்கும் விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். நீங்கள் ஜனத்திற்கோ சபைக்கோ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. Efila. Asbelere. Levina. Zokoria. Ramtholo shenala Azibla brohasiante. Asan. பரமேறுங்க. Asan. பரமேறுங்க. You can be on your bed. நீங்க பெட்ல படுத்துக்கொண்டே. Your body will be there. உங்க சரீரம் அங்க இருக்கும். But your spirit man. ஆனா உங்க ஆவி மனுஷன் will go there. அவன் மேலே பரமேறுவான். When you come down, நீங்க திரும்ப வரும்போது you will bless the nations. நீங்க தேசங்களை ஆசீர்வதிக்கிறவர்களா இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். இது 100 தடவை சொன்னாலும் புரிய மாட்டேன்னு தெரியும். இது 100 தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தின் கோசிப்பு கேட்கணும், இந்த மாம்ச காதனாலே புரியாது. இந்த உலகத்தினுடைய பொரணி கேட்கிற காதால இந்த பரலோக ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. Yesterday a sister came. நேற்று ஒரு சகோதரி வந்தா. She said I attended the Barakramasali training. அவங்க சொன்னாங்க அந்த பராக்கிரமசாலி பயிற்சி கொடுத்த நான் I பயின்றேன். want my spiritual ears be opened and spiritual eyes be opened. என்னுடைய ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். I activated it. நான் அதை செயல்படுத்தி விட்டேன். Yesterday I called my daughter Annie and I activated it. என்னுடைய மகள் ஆனியை கூப்பிட்டு நான் செயல்படுத்தி விட்டேன். They can hear. அவளால் இப்ப கேட்க முடியும். They are not interested in gossips. ஓ, அவங்க பொரணி மேல They are பிரியப்படல. not interested in stories. அவங்களுக்கு கதை மேல பிரியம் இல்ல. They are not interested in the serials. எல்லா சீரியல்கள் மேல பிரியம் இல்ல. They are interested to hear the voice of God. தேவ சத்தத்தை கேட்பதிலே பிரியம். So it is says, and nobody use a key of a house that doesn't have access to the house. அந்த வீட்டுக்குள்ள நுழைய அனுமதி இல்லாதவர்கள் அந்த வீட்டினுடைய சாவியை பயன்படுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. You have a key. உங்ககிட்ட திறவுகோல் இருக்கு. Your family came to the church. எல்லா வீட்டுக்கு அங்க வீட்ல நீங்க வந்தீங்கல. You lock the house. எல்லா வீட்டை பூட்டிட்டு தான வந்தீங்க. You have the key. உங்க இடத்துல கீ உண்டு. Go. கதவு தர. Nobody can come and open it. யாராலே அது வந்து திறக்க முடியாது. Amen. Amen. And upon that he says, அதுக்கு மேல அவர் சொல்றாரு, you have been blessed with every spiritual blessings. Ephesians. எபேசியர் 1:3 சொல்லுது, நீ சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Not on this eating life, not on this athletic nation, but in the heavenly places. இந்த சாப்பிடுகிற மாறுபாடுள்ள இந்த தேசத்திலே அல்ல, பரலோக மண்டலத்திலே. Hallelujah. Hallelujah. Where you have the keys to access the storage of those blessings. அந்த ஆசீர்வாதத்தினுடைய பண்டக சாலையை தொடர்பு கொள்ளக்கூடிய திறவுகோலை கர்த்தர் உன் கையில. Hallelujah. Hallelujah. You want to ascend? நீங்களும் பரமேறக்கு ஆயத்தமா? I can help you. உங்களுக்கு உதவி செய்ய But I முடியும். must see your hand. Do you want to ascend? ஆனா உங்க கையை நான் பார்க்கட்டும், யார் யாருக்கெல்லாம் இந்த பரமேறுகிற அனுபவம் வேணும். Hallelujah. Hallelujah. I can help you. உங்களுக்கு என்னால உதவி செய்ய But முடியும். before you ascend, ஆனா நீங்க பரமேறுக்கு முன்னாடி there has to be a wind. அங்கே ஒரு காற்று இருக்க வேண்டும். The first station there has to be going through the waters. முதல் படி என்னவென்று சொன்னால் அவர்கள் தண்ணீர் ஊடே கடக்க வேண்டும். Amen. Amen. வசனம் தெரியும், தண்ணீரோட போனால் if you go through the waters you will not be You will not sink into that. and if you go through the fire, amen, you will not be burned down. அது எதுக்கு தெரியுமா? அது எதுக்குன்னு தெரியுமா? நீங்க தண்ணீரோட கடக்கும்போது அது உங்க மேல புரளுவது இல்ல, நீ அக்கினியோட நடக்கும்போது. ஆமென். இது பரமேறுகிற அனுபவம். இந்த வசனம் எல்லாம் வேற ஏதோ காரியத்துக்காக தவறா பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வசனத்தை எல்லாம் வேற ஒரு காரியத்தை சம்பந்தப்படுத்தி தவறா பிரசங்கிக்கிறாங்க. அல்பனாசேனி I love you brother, you will do it. That brother with the red shirt, yes, you will do it.
ஷர்ட் இருக்கிற பதர் நீங்க எழுந்து நில்லுங்க. இவராலே பரமேற You will do it. நீங்கள் பரமேறுவீர்கள். Because I know your spirit is receiving so much. ஏன்னா எனக்கு தெரியும் உங்க ஆவி அவ்வளவு அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறது. There will be a wide wind. ஓ பரமேறதுக்கு முன்னாடி ஒரு பெருங்காற்று வீசப்படணும். The first station there has to be going through the waters. முதல் படி நீங்கள் அந்த தண்ணீரோட கடக்க வேண்டும். Because to pass through the dimensions, நீங்கள் அந்த மண்டலங்களை கடக்க வேண்டும். the clouds into the reigns of God, ஓ தேவ மண்டலத்தில் இருக்கிறதான மேகங்களிலே you would have to pass through the sun. நீங்கள் அந்த சூரியன் வழியாக கடக்க வேண்டும். பக்கத்தில் போக முடியுமா? பக்கத்துல போக முடியும். சூரியன் பக்கத்துல 40 டிகிரி 42 டிகிரி காலையில கூடி நிக்க முடியாது. you are under the அப்போ அப்படி போணும்னா சூரியனை தாண்டி போணும். சூரியனை கடந்து செல்லணும். நீங்க your flesh man could not go there. உங்க மாம்ச மனுஷனால முடியாது. The sun is going to burn you. அந்த சூரியன் உங்களை சுட்டெரித்து விடும். You have to pass through the stars. நீங்கள் நட்சத்திரத்தின் வழியாக கடந்து The செல்லணும். galaxies. அந்த நட்சத்திர You மண்டலம் have to go through certain dimensions. ஒரு சில பரிமாணங்களுக்குள்ளாக பிரவேசிக்கணும். Certain forces of darkness ஒரு சில அந்தகார இருளின் வல்லமையை கடந்து that you have to held bound that have controlled the authority of air. அந்த வழி மண்டலங்களை கட்டுப்படுத்துகிற ஆதிக்கங்களையும் துரைத்தனங்களையும் கட்டி பிடித்துவிட்டு நீங்கள் பரமேற வேண்டும். For that அதற்கு you must get a sword. நீங்கள் ஒரு பட்டயத்தை பெறணும். I got it. நான் பெற்றுக்கொண்டேன். I got it. நான் பெற்றுக்கொண்டேன். To wage the war. யுத்தங்களை செய்ய The forces of the air. அந்த வான மண்டலங்களினுடைய பொல்லாதாவிகள் They will come to fight. உன்னோட யுத்தம் செய்ய வரும். But your sword பட்டயம் will cut them. அதை வெட்டும். Cut, and the realms will be open. You will go. நீங்கள் வெட்டும்போது மண்டலங்கள் திறக்கும். நீங்கள் பரமேறுவீர்கள். Hallelujah. Hallelujah. Because the prince of the power of the air will not let you go. ஏனென்று சொல்ல இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி உங்களை பரமேற விடாது. He will question your authenticity. அவன் உங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குவான். எங்க போறீங்க? எங்க போற? போக முடியாது. போக முடியாது. Stop here. இங்க நில்லு. He will show what you are doing secretly. நீங்க ரகசிய இடத்துல செய்யறத அவன் காண்பிப்பா. உங்க மனைவி அடிக்கிறது. உங்க மனைவி அடிக்கிறது. நீ செய்யற ரகசிய பாவம். நீ செய்யற ரகசிய பாவங்களை. எங்க போறீங்க? எங்க போற நீ? எங்களை மாற்றி போடந்தா. எங்களை மீறி போணும்னா பரிசுத்தத்தோட வா. பரிசுத்தத்தோட வா. அந்த வெப்பனை எங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த ஆயுதத்தை வச்சு எங்களை மேற்கொள்ள முடியாது. Hallelujah. So the Holy Spirit would have to capture you. Holy Spirit would have to capture you into another reign for your purification of obedience. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பற்றி பிடித்து அவருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்களை சுத்திகரிக்கிற ஒரு வழிமுறைக்குள்ள எடுத்து செல்ல வேண்டும். And for the fire of Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அக்கினி பெறுவதற்கு, for the baptism of fire, அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்திற்கு he will capture you. அவர் உங்களை பிடிக்க வேண்டும். You must commit yourself in the hand of Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். If you want to ascend, நீங்க பரமேறணும்னா you must be sanctified. நீங்க சுத்திகரிக்கப்படணும். You must be purified. நீங்க சுத்திகரிக்கப்படணும். You must be cleansed. நீங்க பரிசுத்தமாக்கப்படணும். Even a drop of sin in your life, உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சொட்டு பாவம் கூட, anything of this world, இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் will not permit you to enter into the gates. அந்த வழி வாசலுக்குள்ள பிரவேசிக்க உங்களை அனுமதிக்காது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. So when you are refined completely and purged, நீங்கள் முற்று முடிய நீங்கள் சுட்டெரிக்கப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது, and when ascending into the air into the dimensions of the spirit, ஆவியின் மண்டலங்களுக்குள்ளே நீங்கள் பரமேறும் போது, the principalities and powers and rulers of darkness and spiritual wickedness in the heavenly places will not see anything against you. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் ஆதிக்கங்களும் துரைத்தனங்களும் உங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. Hey! Hey!
They have a long list of the things you are doing and you are calling yourself a Christian, coming to the church with white and white. நீங்க செய்கிறதான பல பாவங்களுடைய லிஸ்ட் அந்த ஆதிக்கங்கள் வைத்துக் கொண்டு இருக்குது. ஆனா நீங்க வெள்ளையும் சொல்லியுமா நீங்க கிறிஸ்தவர்களை அழைத்துக் கொண்டு நீங்க சபையில வந்து உட்கார்ந்திருக்கீங்க. And everything inside you is black. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும் கருப்பா இருக்கு. Inside is not white. ஆனா வெளியே எல்லாமே வெள்ளை. Inside is not white. உள்ள வெள்ளையா இல்ல. Fridala sinni. சீமனே மெலியோ. Ye finala fulla. That's the reason that your 1,000 prayers are not answered. அதனால தாங்க உங்களுடைய 1000 ஜெபங்களுக்கும் பதில் வரல. May the Lord make you understand what the Lord Spirit is speaking. ஆவியானவர் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. And the authority of Satan as the accuser of the brethren has not yet been taken. அந்த சகோதரர்களை குற்றப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய அதிகாரம் இன்னும் அவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்படவில்லை. அவன் அதிகாரம் இருக்குய்யா. அவனுக்கு அதிகாரம் இருக்குய்யா. அது இதுவரைக்கும் எடுத்ததில்லை. கர்த்தர் அதை இன்னும் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளல. I repeat. நான் மறுபடியும் சொல்றேன். Authority of Satan as the accuser of brethren has not yet been taken, and that has hindered the ascensions of the remnants. அந்த சகோதரரை குற்றப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய அதிகாரம் அவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்படவில்லை. அதனால தான் மீதியானவர்கள் பரமேற முடியல. Hallelujah. Hallelujah. Why you couldn't ascend? ஏன் உங்களால பரமேற முடியல? There are problems in your life. உங்க வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், drawbacks in your life, ஒரு சில பின்மாற்றங்கள். That is what Revelation 12:4 says. அதனால தான் வெளிப்படுத்தல் 12:4 சொல்லுது. When the woman began to ascend into her place, the Bible says the dragon came and stood before her face. ஒரு ஸ்திரீ பரமேற அவள் முயற்சித்த பொழுது அங்கே ஒரு பெரிய மிருகம் வந்து அவளை தடுத்து நிறுத்தியது, விழுங்க பார்த்தது. Hallelujah. Hallelujah. Hevina. Lefinila Sabiniantare. Who is that woman? அந்த ஸ்திரீ யார்? Frida Lekisinila. Albana la feria. Rabula Haspela. Now you are going nowhere. நீங்க எங்கேயுமே போலீங்க. The Bible says there is a coming a season and a time that accuser of the present will cast down, but before then the only way to ascend is through the baptism of fire. பாருங்க, வேதவசனம் சொல்கிறது அந்த சகோதரை குற்றப்படுத்துகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற காலகட்டம் என்று உண்டு. ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் பரமேற வேண்டும் என்று சொன்னால் அது ஆக்கினை ஞானஸ்தனாலே மாத்திரமே முடியும். You will ascend one day. நீங்க ஒரு நாள் பரமேறுவீங்க. When Christ comes. கிறிஸ்து வரும்போது. But before that. ஆனா அதுக்கு முன்னாடி you can go. நீங்க செல்லலாம். The key is in your hand. திறவுகோல் உங்க கையில. Open it. தரங்க. Take and serve it. நீங்க எடுத்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுங்க. Take yourself. உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. Hey. Only your spirit man. உங்களுடைய ஆவி மனுஷன் மாத்திரமே can do that. அதை செய்ய முடியும். Now listen. கவனிங்க இப்போ. For that அதுக்கு you must prepare yourself. உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்தணும். You must pay a price. விலை கிரயம் செலுத்தணும். Somebody says. ஒரு சில பேர் சொல்றாங்க, God has finished everything. கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ துள்ளி குதிச்சா போதும். நீ துள்ளி குதிச்சா போதும். கால் வலிக்கும், எனக்கு ஜெபத்துக்காக என் பின்னாடி வர கூடாது. கால் வலிக்கும், அப்புறம் ஜெபத்துக்காக என் பின்னாடி வர கூடாது. What you need to do, you must do what Jesus had to do. He has done it. இயேசு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்யணும். ஆமென். ஆமென். சோம்பேறியாய் வாழ முடியாது. சோம்பேறியா வாழ முடியாது. அத ஹைப்பர் கிரேஸ். அதுதான் மிகப்படுத்தப்பட்ட கிருபை. ஆமென். அத பிரசங்கம். அதுதான் பிரசங்கம். அது நல்லது. அது நல்லது. காதுக்கு கேக்குறதுக்கு நல்லது. காது கேக்குறதுக்கு நல்லது. வாழ்க்கைக்கு நல்லது அல்ல, கெட்டது. வாழ்க்கைக்கு அந்த சத்தியம் கெட்டது. Hallelujah. Hallelujah. And that is what John 14:30 says. அதைத்தான் யோவான் 14:30 வாசிக்கிறோம். Jesus says the prince of this world coming and there is nothing of him that is in me. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. So when Satan comes against you, சாத்தான் உங்களுக்கு எதிரா வரும்போது, when Satan comes before you, சாத்தான் உங்க முன்பதாக வந்து நிற்கும்போது, when you want to ascend into the heavenly realms, பரலோக மண்டலத்துக்குள்ள நீங்க ஏறி செல்லணும்னா, and you lose the frustration, அந்த இக்கட்டுகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். and he is looking is to find if you are a fornicator, நீங்க ஒரு விபச்சார சந்ததியா என்று சொல்லி அவன் சோதித்து பார்ப்பான். and he will begin to search in you the secret work of the flesh is in you.
ரகசியமான மாம்ச கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு அவன் சோதிச்சு பாப்பான். If you are carrying something that belongs to him, அவனுக்கு உரியத நீங்க ஏதாவது ஒரு சொட்டு சுமந்து கொண்டிருந்தா கூட he will stand before you அவன் உங்க முன்பதாக வந்து நிற்பான். and accuse your conscience, உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவான். accuse you before the Lord, தேவனுக்கு முன்னதாக உன்னை குற்றப்படுத்துவான். and they would say, அவன் சொல்லுவான், this one can't ascend. இது பரமேற முடியாது. I have authority to stop him. அவனை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் என் கையில. This is what he is thinking. அவன் அப்படிதாங்க யோசிச்சுட்டு This is இருக்கான். what he is speaking. அதான் அவன் பேசுறான். Amen. Amen. He will say that you do this, you think this, you speak this, you taste this, you touch it and you experience it. அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ இத பார்த்த, நீ இத செஞ்ச, நீ இத தொட்ட, நீ இத அனுபவிச்ச. That's why Paul says. அதத்தான் பவுல் சொல்றாரு. Who says? பவுல் சொல்றாரு. Paul says. பவுல் சொல்றாரு. If any man support himself of all these things, he shall be a man that the Lord would qualify to be used in these last days. இந்த கடைசி காலகட்டத்திலே இந்த காரியங்கள் இல்லாதவன் தேவனாலே பயன்படுத்தப்படுகிறான். முடியாது. So Paul didn't work with the physical Jesus. ஒரு மாம்ச மனுஷனாகிய இயேசுவோடு கூட பவுல் நடந்திருக்கவில்லை. இல்லை. Other 12 disciples walked with Jesus. 12 சீஷர்கள் அப்படியே இயேசுவோடு நடந்தாங்க. Amen. He wasn't among the 12. அவர் அந்த 12 பேர்ல ஒருத்தரா இல்ல. But when he had an encounter with Christ, he knew better than Peter. ஆனா கிறிஸ்துவோடு கூட ஒரு தெய்வீக சந்திப்பு அவருக்கு ஏற்பட்டதனால பேதுருவை காட்டிலும் அதிக வெளிப்பாடு பவுலுக்கு இருந்தது. Peter admitted in his epistles. பேதுருவே தன்னுடைய நிருபத்தில் அதை சொல்லுகிறார். Amen. Amen. Oh, Paul had greater revelations. பவுலுக்கு பெரிய வெளிப்பாடுகள் உண்டு. பாத்தீங்களா? ஆமாவா இல்லீங்களா? Have you read it? அதை நீங்க படித்திருக்கீங்களா? So the truth is, உண்மை என்னன்னா, a reflection is a type, a figure, it is a figurative. அந்த பிரதிபலிப்பு ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. You know, it is the shadow of the entire church of Jesus Christ or the universal church. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிறதான அகில உலக திருச்சபையினுடைய அடையாளமா இருக்கு. Amen. Amen. But Paul stands out. ஆனா பவுல் அவர் வித்தியாசமாக வேறுபட்டு நிற்கிறார். To be the individual experience and work with God. தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட கிரியும் அனுபவம் உடையவராக நிற்கிறார். That is the heart of Paul. அதுதான் பவுலுடைய இருதயம். Church is still in the tomb. அந்த சபை இன்னும் கல்லறைக்குள்ள தான் கிடக்கு. They follow rituals. அவங்க சடங்குகளை பின்பற்றுறாங்க. Traditions. பாரம்பரியம். It's called religion. அது மதம் என்று அழைக்கப்படும். Only 5% 5% தான் of the church operate in this realm. 5% திருச்சபை தான் இந்த மண்டலத்தில் கிரியை செய்து. Paul had a personal encounter with God, and when he had that encounter, he left for 3.5 years. பவுலுக்கு தனிப்பட்ட விதமாக தெய்வீக சந்திப்பு நேர்ந்தது. அவர் தன்னை 3 வருஷம் தனிமைப்படுத்திக் கொண்டார். We didn't know what happened. நமக்கு தெரியாது அந்த 3 வருஷத்துல என்ன நடந்துச்சு. He entered the journey of baptism of fire. அவர் அக்கினி அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து சென்றார். Now it was in the journey that he said, அந்த ஆவியின் பிரயாணத்துல தான் அவர் சொல்றாரு, I know a man whether in the flesh or in the spirit, I do not know, but such a one was caught up into the third heavens. நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானோ நான் அறியேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். 2 Corinthians 12:2 it says. 2 கொரிந்தியர் 12:3 வரை சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. But didn't he write that he are seated, yet he is speaking of an individual experience? இந்த தனிப்பட்ட அனுபவத்தை பேசுகிற அதே பவுல் தான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Amen. Amen. I know of a man, not I know of a church. நான் ஒரு சபையை அறிவேன் அவர் சொல்லல, நான் ஒரு மனுஷனை அறிவேன். அப்படி ஒரு மனுஷனோ மனுஷியோ இங்க இருக்கிறதா? அப்படி ஒரு மனுஷனா மனுஷியா நீங்க இருக்கீங்களா? Not all could. எல்லாராலையும் முடியாதுங்க. He didn't say enough of a group of people. அவர் ஒரு கூட்ட
ஜனம் என்று சொல்லல. He said, I know of one single man who was caught up. அவர் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன். I wasn't sure whether it was a bodily experience. எனக்கு தெரியாது சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ. I don't know whether it is a bodily experiences or the spirit experiences. அது சரீர அனுபவமா இல்ல ஆவின அனுபவமான்னு எனக்கு தெரியாது. How spiritual is, but I don't know. But this man was caught up into the top of heaven. நான் அதை அறிய, ஆனால் ஒன்று தெரியும், அவன் அந்த வளிமண்டலத்திலோட கடந்து சென்று பரலோக உச்சியின் அனுபவத்தை அவன் பெற்றிருந்தான். Why did he sit down heaven? ஏன் அந்த பரலோக மண்டலத்தில் அவன் அமர்ந்தான்? Because he went through the dimensions of the first heaven and broke through that dimensions. அவன் முதல் வானத்தினுடைய அந்த பரிமாணத்தை உடைத்தெறிந்து அந்த மண்டலங்களுக்குள்ளாக அவன் கடந்து சென்றான். Then he went through the second heavens. அவன் இரண்டாம் வானத்துக்குள்ளே சென்றபோது how did he capture that three, and there are three heavens? எப்படி அவனுக்கு தெரியும் அங்கே மூன்று வானம் இருந்தது என்று சொல்லி? Only he said. அவர்தான் அப்படி சொல்லுகிறார். Only he went. அவர் மாத்திரம்தான் சென்றார். But I have a good news. ஆனா எனக்கு ஒரு நற்செய்தி உண்டு. That realm is open for everybody now. இப்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மண்டலம் திறக்கப்பட்டிருக்கிறது. Because Jesus is coming soon. ஏன்னா இயேசு திரும்ப சீக்கிரம் வரார். The end of this world is coming to pass. இந்த உலகத்தினுடைய முடிவு சீக்கிரம் வரப்போகுது. Yeah, that is the reason I said what you could not do last 30 years. You can do it in these 3 years. You remember it? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன், கடந்த 30 வருஷமா செய்ய முடியாது, இந்த 3 வருஷத்துல நீங்க சாதிக்க போறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? Hallelujah. Hallelujah. Amen. Amen. A prophet know the seasons. ஒரு தீர்க்கதரிசிக்கு காலகட்டங்கள் தெரியும். Not the information from Parivahan website. பரிவாகன் வெப்சைட்ல இருந்து அவர் தரவுகள் எடுக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. He knows the season. அவருக்கு காலகட்டம் That is தெரியும். what I said, 20, 23, 20, 24, 20, 25, these 3 years are the most important period. That means that this realm is open for everybody. Everybody. It was not open for everybody, but it is open for everybody. If you desire and settle your matters and go through the purging, pruning, scourging, wounding, you can also ascend. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2023, 2024, 2025 சபைக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. அந்த மண்டலம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த கடிந்து கொள்ளுதலுக்குள்ளாக, அந்த காயங்களுக்குள்ளாக, ஒடுக்கப்படுதலுக்குள்ளாக, சுத்திகரிப்புக்குள்ளாக, பரிசுத்தத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த மண்டலங்களுக்குள்ளாக பரமேறி சென்று ஆவியின் அனுபவங்களை பெறுவார்கள். It was not possible for me. அது எனக்கு சாத்தியமா இல்ல. If now it is possible for ஆனா me. இப்ப அது எனக்கு சாத்தியமா இருக்கு. It was not possible for you. உங்களுக்கு இது இப்ப சாத்தியமா But இல்ல. in His grace. ஆனா அவருடைய கிருபையினால He permitted it. அதை அவர் அனுமதிச்சிருக்காரு. You can do it. உங்களால அதை செய்ய முடியும். Refinile லமலஹா ரெபெலியாண்டலா. You can go through this first heaven, second heaven and reach third. இந்த முதல் வானத்தை, இரண்டாம் வானத்தை, மூன்றாம் வானத்தை உங்களால கடந்து சென்று அனுபவிக்க முடியும். Certain realities that captured in the first and the second heavens, he began to say, for we wrestle not against flesh and blood. சாத்தானுடைய மண்டலம் அந்த முதல் வானத்திலே அடங்கி இருக்கிறது. அதனால வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் அல்ல, ஆதிக்கங்களோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, அசுத்தாவிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. That says in Ephesians 6:12. எபேசியர் 6:12 சொல்லப்படுது. But against the principalities and powers and the rulers of darkness and spiritual wickedness in the heavenly places. துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்களோடு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. Amen. Amen. Shall I tell you? நான் சொல்லவா? Good Friday I preached. நான் புனித வெள்ளியில நான் பிரசங்கித்தேன். Actually it was not Jesus who was crucified. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு அல்ல. Yes. ஆமா. Physical realm it was Jesus. மாம்சீக மண்டலத்துல இயேசு தான் அறையப்பட்டிருந்தார். It was Jesus. அது இயேசுவே தான். Don't mistake me. அதனால தவறா புரிந்து கொள்ளாதீங்க. Hallelujah. Hallelujah. Jesus. இயேசு. But in the spiritual realm? ஆனா ஆவியின் மண்டலத்துல? Tell me. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து அதன் மேலே அவர் வெற்றி சிறந்தார். You connect a Good Friday message with this message. அந்த புனித வெள்ளி செய்தியோடு கூட இதையும் நீங்க தொடர்பு படுத்திக் கொள்ளுங்க.
then you will understand what this man is speaking. அப்பொழுது புரிந்து கொள்வீங்க இந்த தேவ மனுஷன் எதை குறித்து பேசுகிறார். I'm finishing. நான் முடிக்க போறேன். So he saw them. அவர்களை அவர் கண்டு. He spoke about the prince of the power of the earth. அவர் இந்த உலகத்தினுடைய லோகாதிபதியை குறித்து அவர் பேசுகிறார். The spirits are not working in the children of the spirits are now. The spirits are now working in the children of disobedience. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவிகள். அதான சபையில இன்டிசிப்ளின் பாக்கும்போது கோபப்படுறது பாத்தியா? அதனால தான் ஒழுக்கக்கேடு எங்க இருக்கோ அங்க சபையில நான் கோபப்படுறத பாத்திருக்கீங்கல? And in the third heavens, மூன்றாவது வானத்துல he had a battle in the first heavens. அவர் முதல் வானத்தில் அவருக்கு யுத்தம் இருந்தது. He won the battle. அவர் யுத்தத்தை ஜெயித்தார். He subdued the spirits. அவர் அந்த ஆவிகளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். He fought the battle. அவர் யுத்தத்தை செய்தார். And he won the battle. அவர் யுத்தத்தை ஜெயித்தார். And the demons, the princes and the powers of the principalities, they were scared. அந்த ஆதிக்கங்களும் துரைத்தனங்களும் அவரை கண்டு பயந்து நடுங்கியது. This man came with the fire. இந்த மனுஷன் அக்கினியோடு கூட வந்தார். And when he was ascending, அவர் பரமேறி கொண்டிருந்த போது, it was as if an earthquake. அது ஒரு பூமி அதிர்ச்சியை போல இருந்தது. Like a whirlwind. ஒரு சுழல் காற்றை போல. And he made them tremble. அந்த அசுத்தாவிகளை நடுநடுங்க செய்தார். And they were scattered. அது சிதறடிக்கப்பட்டது. He reached there. அவர் அங்கே சென்றடைந்தார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. This is a season of ascension. இது பரமேறுகிற காலகட்டம். One individual can capture the depth of God. ஒரு மனுஷனாலே தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். It all boils down you hunger. Your hunger and your hunger. Your hunger. இது எல்லாம் எதை சார்ந்திருக்கு? உங்களுடைய பசிதாகம், பசிதாகம், பசிதாகம். You must say, நீங்க சொல்லணும், I must go, Lord. ஆண்டவரே நான் பரமேறணும். I must come to you. ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வரணும். To see what is this heaven. ஆண்டவரே இந்த பரலோகம் எப்படி என்பதை நான் காண வேண்டும். When I come to the stage and share with the people. நாம் மேடையில் ஏறி உங்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளும்போது, you must have a hunger. உங்களுக்கு அந்த பசிதாகம் வரணும். If you have the hunger, உங்களுக்கு பசிதாகம் இருந்துச்சுனா automatically தானாவே Holy Spirit will help you. பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வார். To settle every problems of your life. உங்களுடைய வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் அவர் சரி செஞ்சிருவாரு. You will go through the fire of Holy Spirit baptism. நீங்க பரிசுத்தாவினோட அக்கினி அபிஷேகத்துக்குள்ள கடந்து செல்வீங்க. Fire baptism. அந்த அக்கினி அபிஷேகம். You will go. நீங்க செல்வீங்க. When you come, நீங்க திரும்ப வரும்போது, when you start from Madurai, நீங்க மதுரையில இருந்து ஆரம்பிக்கும்போது, Chennai will be tremble. சென்னை அங்கே அசையும். Hey, Sihal Mana Setera Fredelara. They know that a brand of fire is coming. அவங்களுக்கு தெரியும் ஒரு அக்கினி ஜாதி புறப்பட்டுச்சு என்று சொல்லி. A different breed is coming. ஒரு வித்தியாசமான ஜனம். You might have heard that the ministers of God, when they started from their hometown, demons started speaking and screaming in the churches. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட்சிகள் ஒரு தேவ மனுஷன் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது சபையில பிசாசுகள் அலறி அடித்து வெளியேறுகிறது என்று சொல்லி. You heard it? நீங்க கேட்டீங்களா இல்லையா? Hey. That's why many people will not come to the church when the firebrand's coming, that the demon will say, don't go. If you go, I will be casted out, so we can stay at home. Don't go for evening meeting. They will say, only go for Sunday, but today you are under my arrest. அதனால தான் ஒரு சில அக்கினி விதமான ஒரு ஜாதியான ஒரு மனுஷன் தேவ மனுஷன் நீங்க வரும்பொழுது பிசாசு உங்களை பார்த்து சொல்லும், நீ மாலை கூட்டத்துக்குலாம் போயிடாத, ஞாயிற்றுக்கிழமை காலையில போனா போதும், ஏன்னா அந்த மாலை கூட்டத்துக்கு போன அக்கினி வரும், அந்த அக்கினி வந்தா நான் துரத்தப்படுவேன், ஆனால் நீ போகாம வீட்டுக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு உங்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். But you are under my arrest. ஆனா இப்போ நீங்க ஏன் கைதுக்கு உட்பட்டவர்களா இருக்கீங்க? I send a summons. நான் சம்மன்களை அனுப்புகிறேன். I issue a summons. நான் சம்மன்களை அனுப்புகிறேன். You must be presented before me. நீங்க எனக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. One individual can capture. ஒரு தனிப்பட்ட
மனுஷனால பிடிக்க முடியுங்க. God is calling us. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். We will not bring shame to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நம்ம வெட்கத்தை கொண்டு வர போறதில்ல. I and you. நீங்களும் நானும். Not any politicians. எந்த அரசியல்வாதியும் இல்ல. Not any political parties. எந்த அரசியல் கட்சியும் இல்ல. Not any groups. எந்த கூட்டமும் இல்ல. You are fasting against them. நம்ம அவர்களுக்கு எதிரா உபவாசம் போடுறோம். Asan. பரமேறுங்க. When you asan, நீங்க பரமேறும்போது everything will come under your control. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழ வரும். Your system of praying, your system of fasting has to be changed. உங்களுடைய ஜெப வழிமுறைகளும் உங்களுடைய உபவாச வழிமுறைகளும் மாறணும். That is old software. அது எல்லாம் பழைய மென்பொருள். So we are the people who are bringing shame. நம்ம தாங்க சபைக்கு வெட்கத்தை கொண்டு வரோம். Enough of this madness in this world. இந்த பைத்தியக்காரத்தனம் இதோடு கூட போதும். It seems that the world is winning and the church is failing. உலகம் ஜெயிக்கிறது போலயும் சபை தோற்கிறது போலயும் காட்சியளிக்குது. Because we lost the power. ஏனென்றால் நம்ம வல்லமை இழந்து நிற்கிறோம். Hallelujah. Hallelujah. We are no longer glorious. நம்ம மகிமை நிறைந்தவர்களா இல்ல. Because we have been caught up in this illusion of flesh. ஏனென்று சொன்னால் இந்த மாம்சம் என்கிறதான கற்பனைக்குள்ளாக நாம் சிக்கி கிடக்கிறோம். We are under this control of Galatians 5:19 to 21. கலாத்தியர் 5:19 இருந்து 22 என்கிற மாயைக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். Which are adultery, விபச்சாரம், fornication, வேசித்தனம், uncleanness, அசுத்தம், lewdness, காமவிகாரம், idolatry, விக்கிரகாராதனை, sorcery, பில்லிசூனியம், and hatred, பகைகள், contentions, விரோதங்கள், jealousies, வைராக்கியங்கள், outbursts of wrath, கோபங்கள், selfish ambitions, சண்டைகள், dissensions, பிரிவினைகள், heresies, மார்க்கபேதங்கள், envy, பொறாமைகள், murders, கொலைகள், drunkenness, வெறிகள், and revelries. களியாட்டுக்கள். Hey! Hey! Amen. Galatians 5:19 to 11 is controlling you. கலாத்தியர் 5:19 22 அதுதான் உங்களை கட்டுப்படுத்துது. Overcome them. அத மேற்கொள்ளுங்க. Go through the wounding. அந்த காயப்படுதலுக்குள்ள Go செல்லுங்க. through the pruning. அந்த வெட்டப்படுதலுக்குள்ள Go செல்லுங்க. through the whipping. அடிக்கப்படுதலுக்குள்ள செல்லுங்க. Don't eat and sleep, eat and sleep, eat and sleep. சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்காதீங்க. Hebrews 12:1 says, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witness, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. Let us run with endurance the race that he is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். If you want to run, நீங்க ஓடணும்னா jump on your feet. எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Jump on your feet. குதித்து எழும்பி நில்லுங்க On பார்க்கலாம். your mark. உங்களுடைய கட்டத்திலே நின்று. On your mark. உங்களுடைய கட்டத்திலே நின்று. Set 1 2 3. 1 2 3. Open your mouth. உங்களுடைய வாயை திறங்க. Speak in tongues. அந்நிய பாஷையில பேசுங்க. Open your mouth. நல்ல வாய்களை திறந்து. Speak in tongues loudly. அந்நிய பாஷையில. அசீல பரபிலியோ சிபேரி விதியம் தரே. அசைத்தல விதியம் தலோ. அசைலே தேலே ரேகே தேலே. Yamtaram silena hasele fika. Yafra la hasile la bene yante. Bra la bositile. Rebena la finila. Rasini haselbenia. Open your mouth. Open your mouth. The leaders. எல்லா அந்நிய பாஷையில. Lele hoshika. Yes. May you receive the sword of fire. நீங்க அந்த அக்கினி பட்டயத்தை பெறுகிறீர்கள். Open your mouth and speak in tongues. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில. Yes. I pray for the fire to fall in this place. அக்கினி இடத்துல விழும்படி ஜெபிக்கிறேன். Let the fire fall. அக்கினி விழட்டும். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை receive it. பெற்றுக்கொள். Receive it. பெற்றுக்கொள். Let it, may you be prepared. நீ ஆயத்தமாக்கப்படுவாயாக. May you be go through the fire. அக்கினி வழியா கடந்து The செல். fire. அக்கினி. The fire of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் The அக்கினி. fire of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அக்கினி. Oh, can ascend. நீ பரமேறலாம். You can ascend. நீ பரமேறலாம். I bless you. ஆசீர்வதிக்கிறேன். I bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Bless you. ஆசீர்வதிக்கிறேன் உங்களை.